ஸோ இது நம்மளுடைய ரெண்டாவது ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி Node.js நம்ம அப்ளிகேஷன் கூட இன்டெகிரேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்மளுடைய பைப்லைனில் வந்து ஒரு சில சேஞ்சஸை பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த புதுசாக ஒரு ஸ்டேஜை கொண்டு வந்து அந்த ஸ்டேஜில் வந்து npm இன்ஸ்டால் சொல்லிட்டு ஒரு கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ப்ளஸ் இதில் வந்து Node.js 2ல வந்து குளோபலாக வந்து நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நம்ம ஜென்கின்ஸில் கான்ஃபிகர் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்கின்ஸ் போயிடலாம். ஸோ ஜென்கின்ஸில் டேஷ்போர்டில் மேனேஜ் ஜென்கின்ஸில் Node.js நம்ம அப்ளிகேஷன் கூட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு Node.jsல பிளகின்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட்டு பிளகின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ பிளகின்ஸ் போயிடுங்க. Node.js பிளகின்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டால் பிளகினில் நம்ம Node.js, ஸோ நம்மக்கிட்ட Node.jsன்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இல்லை. ஓகே, ஸோ இப்போ அவைலபிள் பிளகின்ஸில் போய்ட்டு அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். Node.js. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ நமக்கு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு இந்த டூல்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கீழே வந்து Node.jsன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா Node.jsன்னு இருக்கான். ஸோ இந்த ஆட் Node.js கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம Node.jsோட நேமை வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன நேம் செட் பண்ணிருக்கோம்னா, ஸோ நோடுன்னு செட் பண்ணிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நோடுன்னு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த வெர்ஷன்ஸ் ஆஃப் நோடு வந்து சப்போர்ட் பண்ணுமோ அந்த வெர்ஷன் வந்து கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனே கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய வெர்ஷன்ஸ் எதுவோ அது சப்போர்ட் பண்ணுற வெர்ஷன் வந்து கொடுத்துக்குங்க. ஓகே, அதர்வைஸ் இன்கேஸ் உங்களுடைய சர்வரில் ஆல்ரெடி நோடு இருந்துச்சுன்னா இதை ஜஸ்ட் அன்செக் பண்ணிவிட்டு அந்த நோடோடைய டேரக்டரி, ஹோம் டேரக்டரி இங்கே வந்து கொடுங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய நோடு இல்லாததுனால ஜஸ்ட் நான் நோடை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். ஸோ நோட் என்விரான்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பைப்லைனை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பைப்லைனை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜென்கின்ஸில் டேஷ்போர்டில் நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட் கான்ஃபிகரில் ஸோ நம்ம பைப்லைனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுப்போம். இப்போ பைப்லைனை ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ பில் நவ். சரி, நம்ம பைப்லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ டிக்ளேர் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணிச்சு. கோடை வந்து செக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம பேரலாக லாக்ஸும் போய் பார்த்துக்கலாம். சரி, நமக்கு பில்டும் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ நம்மளோட லாக்ஸில் பார்த்தாலும் நமக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் சோனாரை யூஸ் பண்ணி இந்த கோடில் என்னென்ன பக்ஸ், என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் ஏதாவது இருக்குதுன்றதை ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.